என்னோட நீளமான சாஃப்டான ஷைனியான ஹேரோட சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும், அடிக்கடி கொட்டும், அவ்வளோக்கா க்ரோத் இருக்காது. ஸோ இந்த ஹேர் பேக்கை நான் எப்போ போட ஆரம்பிச்சேனோ எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. நான் மொத்தம் 2 பேக் போடுவேன். இது ஒரு பேக்கு, இன்னொரு பேக் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நான் இந்த பேக் தாங்க போடுவேன். அந்த பேக் ரேராக போடுவேன். ஸோ இந்த பேக் போட்டோடனே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. நல்ல ஒரு விசிபிளான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் சரி நம்மளும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலாம். நிறைய பேரோட ஹேர் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். எனக்கும் ஆசையாக இருக்கும், ஐயோ எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி யோசிச்சு பார்த்தா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட்ஜெட் கட்டுப்படியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நான் தேடி சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பேக்கை கண்டுபிடிச்சேங்க. இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் இதை நிறைய யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3 பொருள் போட்டு தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். லெமன் நான் சேர்த்துக்கவே மாட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக லெமன் சேர்த்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. அது எல்லாத்துக்குமே ஒத்துக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், தேங்காய் எண்ணெய், இப்போ புதுசாக நான் கொஞ்சம் நாளாக சேர்த்துட்ருக்கேன் இந்த லெமனு. இந்த முட்டை நீங்கள் இந்த எல்லோவும் சேர்த்து எடுத்துக்கலாம். நான் ஒரு சில டைம் எல்லோவும் சேர்த்து எடுத்துப்பேன், ஒரு சில டைம் இந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். எல்லோ சேர்க்குறப்ப அதிகமாக ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். அதனால் மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டேன், சம்டைம்ஸ் எடுத்துப்பேன். அப்போ ஒயிட் மட்டும் சேர்த்துக்கூட அப்படின்னா தயிர் அப்புறம் எண்ணெய்லாம் சேர்க்குறப்ப அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக தெரியாது. இப்போது இந்த லெமன் நான் சேர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அதை விட சுத்தமாக தெரியவே இல்லைங்க. பட் லெமன் சேர்த்துக்கிறது நல்லதாக எனக்கு தெரியல. சரி சேர்த்து பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துச்சு. ஹேர் கொட்டுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இப்போ இந்த ஒயிட் எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் ஹோம்மேட் தயிராக இருந்தால் சேர்த்துக்கலாம், பெட்டர். ஸோ தயிர் இல்லாததுனால நான் கடலை வாங்கின தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ, இந்த இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம பாட்டு நம்மளுக்கு குத்து மதிப்பாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டியது தான். நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், பெரிய ஸ்பூனில். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, 3 ஸ்பூன் வேணுமோ இல்லை 4 ஸ்பூன் வேணுமோ அதை மட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் எக்கு ஒயிட்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிரும் சேர்த்தாச்சு. எக்கு ஒயிட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்கு நம்ம முடிக்கு நிறைய சத்துக்களை கொடுக்குதுங்க. அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால அது நம்ம ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஹேரில் இருக்கிற டேமேஜு ஒரு மாதிரி பிசுடாக விட்ட மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஹேரு நுனினெல்லாம், அதெல்லாம் இது நிறைய சரி பண்ணுது இந்த ஒயிட் இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்கிறனால. அதே மாதிரி தயிரும் அதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. முட்டையும் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது, தயிரும் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. தயிர்லையும் நிறைய சத்துக்கள் இருக்கனால அது ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் ஷைனிங்காக கொடுக்குதுங்க. நம்ம குளித்ததுக்கப்புறம் முதல்ல பார்த்திங்கன்னா குளித்த அன்னைக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி தலையே ஏதோ நார் மாதிரி இருக்கும் முதல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கை போட ஒரு ஷைனிங்னஸ் இருக்குது. அதை விட மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா அதை விட இன்னும் நார் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பேக் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. நெக்ஸ்ட் டே கூட அந்த ஷைனிங் அப்படியே கண்டினியூ ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு முட்டை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்தாச்சு. அது கூடவே நான் ஹாஃப் லெமன் சேர்த்துருக்கேங்க. ஹாஃப் லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா சில பேர் இந்த விட்டமின் இ டேப்லெட் சேர்த்துப்பாங்க, சில பேர் ஆலிவ் ஆயில் சேர்த்துப்பாங்க. எல்லாமே பெட்டர் தான், அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அது தகுந்தாப்புல எடுத்துக்க வேண்டியதான். என்கிட்ட இப்போ தேங்காய் எண்ணெய் மட்டும்தாங்க இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சப்போஸ் எங்கள் வீட்டில் ஆலிவ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ இல்லாதனால நம்ம இருக்கிறத சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மிக்ஸை நல்லா பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஹேரை ஃபஸ்ட்டு நம்ம நேராக உச்சி எடுத்து தலையை விரித்து போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நேராக அந்த உச்சி எடுத்துருப்போம்ல அங்கே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வரியாக நம்ம ஒவ்வொரு வரியாக எடுத்து அந்த ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி உள்ள வரைக்கும் இந்த ஸ்கால்பில் அந்த நம்ம தலையோட ஸ்கின்னில் அந்த இந்த ஜூஸ் எல்லாம் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை ஹேர்லையும் தடவலாம். வெறும் இந்த ஸ்கால்பில் அந்த ஸ்கின்னில் மட்டும்தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க.
முடியிலையும் போடணும், போட்டுக்கலாம். அப்போ முடியில் போடுறப்ப முடி இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்படியே காற்றுல அப்படியே அடித்தா பறந்து அப்படியே நார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. போட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் வந்துடுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. பட் இந்த லெமன் வந்துட்டு ஆட் பண்ணலாமா எனக்கு தெரியல. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒத்துக்காது, கொஞ்சம் அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னென்ன சூட்டபிள் ஆகுதோ அதுதான். ஃபஸ்ட் டைம் நானும் வந்து பயந்தேன், ஐயோ இது நம்மளுக்கு செட் ஆகுமோ, நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு அலர்ஜி எதனா வந்துருமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு தான் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த முட்டை, தயிர், எண்ணெய் அது யூஸ் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் பயந்து தான் லெமனை யூஸ் பண்ணேன். லெமனும் வந்து எனக்கு செட் ஆகிக்கிச்சு. லெமன் வந்து டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. சூட் ஆகாததை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, நம்ம ஸ்கின்னை வந்துட்டு கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும்.